வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் நாம் போகிற மலைப்பாதையோட பேரை சொன்னாலே நமக்கு ஒரு வித பயம் வரும். அதை விட இந்த மலைப்பாதையில் பயணம் செய்யும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பயம் கலந்த அனுபவத்தை நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. பகல் நேரத்தில் உள்ளூர் மக்களே போக பயப்படும் ஒரு மலைச்சாலையில் நாம் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். போகும் பாதையில் அழகான ஆபத்து நிறைந்த யூக்காலிப்டஸ் மர காடுகளுக்கு உள்ளே பூந்து போக போகிறோம். யானைகளுக்கு மிகவும் பிடித்த மூங்கில் மர காடுகளுக்கு உள்ளே பயணம் செய்ய போகிறோம். காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை அனுமதிக்கின்ற ஒரு மலைச்சாலையில் நாம் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். புலிகளும் சிறுத்தைகளும் கரடிகளும் யானைகளும் நிறைஞ்ச காட்டுக்குள்ளே பயணம் செஞ்சு தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான மலைப்பகுதிக்கு நம்ம போக போகிறோம். அது எந்த இடம், எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். காணொலியை தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். காணொலியில் ஏதாவது தவறுதலாக சொல்லப்பட்டிருந்தா மன்னிச்சிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து திம்பம் மலைச்சாலை வழியாக கடம்பூர் மலையில் அமைந்திருக்கக்கூடிய கேர்மாலம் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம். நாம் வந்த நேரம் அப்படிங்கிறது காலையில் 6 மணி 45 நிமிடங்கள். அந்த நேரத்துக்கு இந்த தனியார் பேருந்து தான் இருந்துச்சுங்க. இந்த பேருந்தில் தான் நாம் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. நாம் அந்த முன்னிருக்கையில் அமர்வதற்கு ஓட்டுநர் அண்ணாக்கிட்டையும் நடத்துனர் அண்ணாக்கிட்டையும் அனுமதி கேட்டுட்டோம். பேருந்தும் சரியாக 7 மணி 30 நிமிடங்களுக்கு எடுத்துட்டாங்க. பேருந்து போகக்கூடிய வழி பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து பண்ணாரி, திம்பம், கேர்மாலம் வன சோதனை சாவடிங்க. இதே நேரத்துக்கு இன்னொரு அரசு பேருந்தும் இருக்குங்க. அந்த பேருந்து பார்த்திங்கன்னா திம்பம் வழியாக வராமல் கடம்பூர் வழியாக கேர்மாலம் வன சோதனை சாவடிக்கு சுற்றிக்கிட்டு வரும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஆறு பவானி ஆறுங்க. இந்த இடத்துலேருந்து இடதுபுறம் திரும்பினா பண்ணாரி போகக்கூடிய சாலை, வலதுபுறம் திரும்பினா கடம்பூர் போகக்கூடிய சாலைங்க. நம்ம போயிட்டுருக்கூடிய பேருந்தும் இடதுபுறம் திரும்பிடுச்சுங்க. நாம் பயணம் செய்யக்கூடிய பயண தூரம் 55 கிலோமீட்டர். பேருந்து இப்போது பண்ணாரி போகக்கூடிய சாலையில் போயிட்டுருக்குங்க. சத்தியமங்கலத்துலேருந்து பண்ணாரிக்கு 13 கிலோமீட்டருங்க. பயணச்சீட்டு எடுத்தாச்சுங்க. பயண கட்டணமாக 50 ரூபா வாங்குகிறாங்க. இந்த சாலையை பார்க்கும்போது டனல் ரோடு மாதிரியே இருக்குங்க. சாலையோட 2 புறங்களிலுமே இந்த புளிய மரங்கள் அதிகமாக காட்சியளிக்குது. நடுவில் சாலை போயிட்டுருக்குங்க. நாம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த எஸ்கேஎம் தனியார் பேருந்து சத்தியமங்கலத்துலேருந்து கொள்ளைக்கால் போகக்கூடிய பேருந்துங்க. இந்த பேருந்தும் ஒரு நாளைக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து கொள்ளைக்கால் போயிட்டு திரும்ப சத்தியமங்கலம் வந்துருமாங்க. காலையில் 7:30 மணிக்கு சத்தியமங்கலத்துலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா 11:30 மணிக்கு கொள்ளைக்கால் போயிருமாங்க. கொள்ளைக்கால்லேருந்து திரும்ப 1:30 மணிக்கு எடுத்தாங்க அப்படின்னா மாலை 5:30 மணிக்கெலாம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் வந்துன்னு சொல்லி சொன்னாங்க. இது மார்ச் மாத கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால சாலையோட 2 புறங்களிலும் இருக்கக்கூடிய அந்த மரங்கள்லாம் காஞ்சி போய் காணப்படுதுங்க. இப்போ நம்ம பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு பக்கமாக வந்துட்டோம். இதாங்க பண்ணாரி அம்மன் கோவில். பாருங்கள், வாகனங்கள்லாம் நிறுத்தி பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பேருந்தும் இந்த இடத்துல நிறுத்துகிறாங்க. நாமளும் அப்படியே சாமி கும்பிட்டுக்கலாம். உடனே ஒரு 2 நிமிடத்தில் பார்த்தோன்னா பேருந்து கிளம்பிருச்சுங்க. இந்த இடத்துல இடதுபுறத்தில் போகிறது பவானி சாகர் அணைக்கு போகக்கூடிய பாதை. நாம் வலதுபுறம் திம்பம் மலைப்பகுதியை நோக்கி போக போகிறோம். இதுதாங்க பண்ணாரி வன சோதனை சாவடி. இந்த சாலையில் வாகனங்கள் செல்வதற்கு காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரலாம் தாங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பலகையில் வனவிலங்குகள் நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலகையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இரவு நேரங்களில் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காகவும் பெரிய விபத்துக்களை தடுப்பதற்காகவும் பார்த்திங்கன்னா இரவு நேர போக்குவரத்திற்கு தடை போட்டிருக்காங்க. இந்த சாலை முழுவதுமாக சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் ஒரு பகுதியாக இருக்குங்க. நான் முதல் முறையாக இந்த சாலையில் இப்போ தாங்க பயணம் செய்கிறேன். பண்ணாரி வன சோதனை சாவடியிலேருந்து மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய திம்பம் பகுதிக்கு 14 கிலோமீட்டர் தூரங்க. இந்த 14 கிலோமீட்டர் தூரத்தில் ஏறக்குறைய 27 கொண்டை ஊசி வளைவுகளை நம்ம கடந்து மேலே ஏறி போகணுங்க. நம்ம போயிட்டு வந்த அடுத்த நாளே இந்த பகுதியில் மழை பெஞ்சிருக்குங்க. அதனால் இனிமேல் இந்த பகுதியெலாம் பசுமையாக மாறிடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம முன்னாடி தெரியக்கூடிய இந்த மலை தான் திம்பம் மலை. இங்கே பாருங்கள், சாலையோட வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய இந்த பலகையில் திம்பம்
9 கிலோமீட்டர் தூரம்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த திம்பம் மலைச்சாலையில் இருக்கக்கூடிய 27 கொண்டை ஊசி வளைவுகளில் 13 கொண்டை ஊசி வளைவுகள் இடதுபுறமாகவும் மீதி இருக்கக்கூடிய 14 கொண்டை ஊசி வளைவுகள் வலதுபுறமாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். சாலையில் பயணம் செய்யும்போது நமக்கே ஒரு வித பயம் ஏற்படுத்துங்க. ஏன்னா சாலை மிகவும் குறுகலாக நிறைய வளைவுகளோட ரொம்ப அழகாகவும் அதே நேரத்தில் பயமுறுத்துகிற மாதிரியும் அமைஞ்சிருக்குங்க. அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்களே இந்த சாலையில் வாகனத்தை ஓட்டுவதற்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்கள் வந்தாலும் கவனமாக உங்கள் வாகனத்தை ஓட்டிட்டு போங்க. ஆங்காங்கே பலகையில் வனவிலங்குகள் நடமாடும் பகுதி, கவனமாக செல்லவும் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்குங்க. இந்த சாலையில் நம்ம பயணம் செய்யும்போது கொல்லிமலையில் நம்ம பயணம் செய்கிற மாதிரியான அந்த அனுபவத்தை கொடுக்குதுங்க. பேருந்துகள் 4 சக்கர வாகனங்களுக்கு காலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரை அனுமதி கொடுத்துருக்காங்க. 2 சக்கர வாகனங்களுக்கும் கனரக வாகனங்களுக்கும் காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரலும் இந்த சாலையில் செல்வதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மைசூர் கொள்ளைக்கால் போகக்கூடிய பிரதான சாலையும் இந்த சாலை தாங்க. அதனால் நிறைய வாகனங்கள் வரதை நம்ம பார்க்க முடியுது. இந்த திம்பம் மலைச்சாலை பயணம் எனக்கு ஒரு மறக்க முடியாத பயணமாக இருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னா இப்போ தான் முதல் முறையாக இந்த திம்பம் மலைப்பாதையில் நான் பயணம் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி மற்றவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன். திம்பம் மலைப்பாதை ஒரு வித பயத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி மற்றவர்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இப்போ தான் அதில் நான் பயணம் செய்கிறேன். அதனால் இது எனக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருந்துச்சுங்க. நிறைய ஓட்டுநர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திம்பம் மலைப்பாதையில் வாகனங்களை இயக்குவது ரொம்பவே சவால் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நம்ம கவனக்குறைவாக செயல்பட்டாலும் விபத்து ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையாவே இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல்களை சொன்னாங்க. அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த கொண்டை ஊசி வளைவு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த பக்கம் பெரிய ஒரு பள்ளங்க, நம்முடைய இடதுபுறத்தில் பெரிய ஒரு பள்ளம், முன்னாடி பெரிய மலை, அப்படியே வளைஞ்சு இந்த கொண்டை ஊசி வளைவு மேலே ஏறுதுங்க. மழைக்காலங்களிலும் குளிர்காலங்களிலும் இந்த சாலையில் பேருந்தை இயக்குவதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டுநர் அண்ணாவும் சொன்னார். இந்த வளைவுகள் எல்லாமே 180 டிகிரி, அதாவது ஒரு வட்டத்தில் பாதி அப்படிங்குள்ள அரை வட்ட அளவுக்கு இந்த கொண்டை ஊசி வளைவில் நம்ம திரும்புகிற மாதிரி இருக்குங்க. வளைவில் நீங்கள் வளையும் போது எதிர்ப்புறத்தில் ஏதாவது வாகனங்கள் வந்துச்சுன்னா அதை கடந்து போகிறது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இந்த மலைச்சாலையில் பேருந்து இயக்கிற நம்ம ஓட்டுநர்னாவுக்கும் நடத்துனர்னாவுக்கும் நம்ம பாராட்டி ஆகணுங்க. ரொம்ப கவனமாக இந்த சாலையில் ஓட்டிகிட்டு போகிறாங்க. சாலையில் ஏறும்போதோட இறங்கும்போது மிகுந்த கவனத்தோடு இருக்கணுங்க. இந்த சாலையில் பயணிக்கும் போது ஒரு சில இடங்களில் புலிகளோட நடமாட்டத்தை நம்ம அடிக்கடி பார்க்க முடியும் அப்படிங்கிற தகவல்களையும் சொன்னாங்க. நாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த SKM தனியார் பேருந்தை பார்த்தோன்னே உங்களுக்குலாம் ஞாபகம் வருது சிறுத்தை தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பேருந்துக்கு பக்கத்தில் சிறுத்தை ஒன்று போகிற மாதிரியான காணொளி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டுச்சுங்க. அது இந்த பேருந்து தான். நம்ம வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய பலகையில் பாருங்கள், புலியோட உருவம் போட்ட ஒரு பலகை இருக்குது. அதில் புலிகள் நடமாடும் பகுதி, அது மிக கவனமாக செல்லவும் சொல்லி போட்டிருக்குங்க. இந்த சாலையில் பயணம் செய்கிறீங்க, மிகுந்த கவனத்தோடு மேலே ஏறுங்க. ஏறக்குறைய 27 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து நாம் இப்போ திம்பம் பேருந்து நிறுத்தம் வந்துட்டோங்க. இந்த இடத்துலேருந்து இடதுபுறம் திரும்பினா தலைமலை வழியாக தாளவாடி போகக்கூடிய சாலைங்க. இந்த இடத்துல ஒரு வன சோதனை சாவடி இருக்குங்க. இடதுபுறத்தில் முருகன் கஃபேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு உணவகம் இருக்குங்க. இப்போ நாம் போகக்கூடிய பேருந்தும் மைசூர் செல்லக்கூடிய சாலையில் போயிட்டுருக்குங்க. இந்த பகுதி முழுவதுமாக அடர்ந்த காடுகள் தாங்க. மூங்கில் மரங்கள் அதிகமாக காணப்படுது. சாலையும் கொஞ்சம் குறுகிய சாலை தாங்க. 2 வாகனங்கள் போகலாம், அப்படி தாங்க இருக்குது. நீங்கள் உங்கள் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா மிகுந்த கவனத்தோடு போங்க. காட்சி முனை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நின்று நீங்கள் புகைப்படம்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், பலகையில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த பகுதியில் சாலையோட 2 புறங்களிலும் மூங்கில் மரங்கள் அதிகமாக இருக்குங்க. அந்த மூங்கில் மரங்கள்லாம் காஞ்சி போய் உடஞ்ச நிலையில் இருக்குது. நான் பேருந்தில் நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணாங்கிட்ட கேட்கல, இதெல்லாமே யானைகள் உடச்சி போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் ஏறக்குறைய 150லேருந்து 200 புலிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
யானைகளும் புலிகளும் கரடிகளும் நிறைஞ்ச இந்த காட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வாகனம் ஏதாவது பழுதாச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டங்க. பாருங்கள், முன்னாடி ஒரு கனரக வாகனம் நின்றுட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி போகக்கூடிய அந்த வாகனத்துக்கிட்ட இந்த ஓட்டுநர் அண்ணா ஏதோ உதவி கேட்டிருக்காருங்க. ரொம்ப கஷ்டங்க. இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய பலகையில் இடதுபுறம் திரும்பினா மைசூர் போகக்கூடிய சாலை, அதாவது ஹாசனூர் போய் மைசூர் போகக்கூடிய சாலை, வலதுபுறம் திரும்பினா கொள்ளைக்கால் கேர்மாலம் வன சோதனை சாவடிக்கிட்ட போயிட்டு கொள்ளைக்கால் போகுங்க. இது ஒரு பேருந்து நிறுத்தம்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், இடதுபுறம் சாலை போகுது. இப்போ நம்மளுடைய பேருந்து வலதுபுறம் போகக்கூடிய சாலை. இந்த இடத்துல ஒரு ஓடை மாதிரியான ஆறு இருக்குங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரைப்பாளையம். இந்த பேருந்து நிறுத்தத்தில் 2 தேநீர் கடைகளும் 2 உணவகங்களும் இருக்கிறதா வந்து நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடைகளும் இருக்குங்க. இங்கே மேலே இருக்கக்கூடிய பலகையில் வந்து கொள்ளைக்கால் 78 கிலோமீட்டர் தூரம், கேர்மாலம் வன சோதனை சாவடிக்கு 23 கிலோமீட்டர் தூரம்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இந்த ஊரோட பேர் புது தொட்டிங்க. இங்கே இருக்கக்கூடிய பலகையில் வந்து புலியோட உருவம் வரையப்பட்டு வனவிலங்குகள் நடமாடும் பகுதி கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. சாலையோட வலதுபுறத்தில் இந்த சில்வர் ஓக் மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. திரும்பவும் வனசாலை ஆரம்பமாயிருச்சுங்க. இந்த இடத்துல, இந்த மரம் இருக்கக்கூடிய இடத்துல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிறுத்தை ஒன்று இந்த சாலையை கடந்து போனதா நம்ம ஓட்டுநர் அண்ணா சொன்னார். இந்த இடத்துல தாங்க. அடர்ந்த காடுங்க. எந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுங்க. நம்மளுடைய வலதுபுறத்தில் ஒரு பெரிய மலைத்தொடர் இருக்குது. இடதுபுறத்தில் பாருங்கள், இந்த மூங்கில் மரங்கள்லாம் உடஞ்ச நிலையில் காணப்படுது. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் பெரிய பள்ளத்தாக்குங்க. இந்த காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா புலிகள், காட்டு யானைகள் எல்லாமே வந்து கூட்டம் கூட்டமாக வாழுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி சிறுத்தைகள், காட்டெருமைகள், கரடிகள், ஊர்வன வகைகள், மான்கள், மயில்கள் இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே அதிகம் வாழுதுன்னு சொன்னாங்க. பகல் நேரங்களில் உள்ளூர் மக்களே இந்த சாலையில் பயணம் செய்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்களாம். இந்த சாலையில் மொத்தமாக 7 பேருந்துகள் இயக்கப்படுறதா ஓட்டுநர்னா சொன்னார். 5 தனியார் பேருந்துகளும் 2 அரசு பேருந்துகளும் வந்து சத்தியமங்கலத்துலேருந்து கொள்ளைக்கால் வரலும் போகுதுன்னு சொல்லி சொன்னார். பாருங்கள், இது வரலுமே நம்ம முன்னாடி எந்த ஒரு இருசக்கர வாகனமோ அல்லது 4 சக்கர வாகனம் எதுவுமே வரலைங்க. கேர்மாலம் வன சோதனை சாவடிக்கு சத்தியமங்கலத்திலேருந்து கடம்பூர் மலைப்பகுதி வழியாக 3 அரசு பேருந்துகள் இயக்கப்படுதுங்க. எல்லா பேருந்துகளுமே நேரத்துக்கு தாங்க வரும். வளைவுகள் வந்து கொண்டை ஊசி வளைவுகள் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு பெரிய வளைவுகள் தாங்க எல்லாமே. இந்த பகுதியில் நிறைய வானரங்கள் இருக்குங்க. கேர்மாலம் வன சோதனை சாவடி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர் மலையில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ தாங்க முதல் இருசக்கர வாகனம் நம்மளை கடந்து போகுது. ஒரு 10லேருந்து 15 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சுருப்பேங்க. இப்போ இந்த யூகாப்டஸ் மரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த காடுகளை பார்க்குறதுக்கோசரமே நம்ம வந்து வரலாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க. நீங்கள் வரதா இருந்தால் பேருந்தில் வாங்க. இருசக்கர வாகனம் வந்து கொஞ்சம் ஆபத்தானது தான். இந்த பகுதி முழுவதுமாகவே இந்த தைல மர வாசனை தாங்க அதிகமாக இருக்குது. இதை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குதுங்க. இந்த பகுதி எந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட பேருந்தில் பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். அடிக்கடி இந்த பகுதியில் புலிகளோட நடமாட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம போகக்கூடிய இந்த சாலையில் நிறைய யானை சாணங்களை வந்து பார்க்க முடியுதுங்க. யானைகளும் கூட்டம் கூட்டமாக இந்த சாலையில் வந்து நின்றுட்டுருக்குமா. 10லேருந்து 15 கிலோமீட்டருக்கு அப்புறமா 2வது இருசக்கர வாகனம் நம்மளை கடந்து போகுதுங்க. மரங்கள் மிகவும் அடர்த்தியாகவும் அதே மாதிரி நெருக்கமாக அமைஞ்சிருக்குங்க. அதனால் ஒருவித பயமே நமக்கு வந்து ஏற்படுதுங்க. இந்த இடத்துலேருந்து வலதுபுறம் பிரியக்கூடிய சாலை வந்து மாவல்லம் போகக்கூடிய சாலை. இந்த பகுதியும் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். இந்த பகுதி எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதே மாதிரி ஆபத்தாகவும் இருக்குங்க. அதனால் எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரி அத்துமீறி காட்டுக்குள்ளே யாரும் போகாதீங்க. பகல் நேரங்களிலே நம்ம வந்து இது வரலும் 2 இருசக்கர வாகனத்தை பார்த்துருக்கோம். இன்னும் இரவு நேரங்கள் அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் 9 மணிக்கு மேலே 4 சக்கர வாகனங்களுக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 7 மணிக்கு மேலே 2 சக்கர வாகனத்துக்கும் இந்த பகுதியில் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மழைக்காலங்களில் அதிகமான மழைப்பொழிவும் குளிர்காலங்களில் அதிகமான பனியும் இந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க.
கடம்பூர் மலைப்பகுதி வந்து பசுமையான புல்வெளிகள், அதே மாதிரி அடர்ந்த வனப்பகுதி, வருடம் முழுக்க இங்கு நிலவக்கூடிய இந்த குளிர்ந்த வானிலை, இதனாலேயே இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லாந்தோட நிலப்பரப்போட ஒத்துப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த பகுதியை இந்தியாவோட குட்டி ஸ்காட்லாந்துன்னு கூட சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், ஏராளமான வனவிலங்குகள் இருக்குங்க. அதே மாதிரி அடர்ந்த காடுகள், நீர்வீழ்ச்சிகள், இதமான காலநிலை எல்லாமே இந்த பகுதியில் அதிகமாக இருக்குங்க. நம்ம பேருந்தில் பயணம் செய்யும் போது ஒரு குளிர்ந்த காலநிலை தாங்க நிலவுது. வெளியில் வெயில் அடிக்கிற மாதிரி அந்த தோற்றம் தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளே குளிர்ந்த இதமான காற்று தாங்க அடிக்குது. இப்போ நம்மளை கடந்து போனது 3வது இருசக்கர வாகனங்க. இந்த மலைப்பகுதி அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கிறதுனால ஏராளமான மூலிகைகள் நிறைஞ்சு காணப்படுதுங்க. மேலும் இந்த வனப்பகுதிக்குள்ளே இலையுதிர் கால மரங்களும் பசுமை மர காடுகளும் அதிகம் இருக்குங்க. கேர்மாலம் வன சோதனை சாவடியும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தோட அடர்ந்த வனப்பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. முன்னாடி பாருங்கள், கொள்ளைக்கால்லேருந்து சத்தியமங்கலம் போகக்கூடிய TKS அப்படிங்கிற பேருந்து போகுது. நீங்கள் இயற்கையை விரும்புகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த பகுதியெலாம் உங்களுக்கு பிடிக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்குங்க. இந்த பகுதியை குட்டி ஊட்டி, ஸ்காட்லாந்து, இது மாதிரி பல பெயர்களில் வந்து அழைக்கிறாங்க. இப்போ நம்மளை கடந்து போனது 4வது இருசக்கர வாகனங்க. நாம் போயிட்டுருக்கூடிய சாலைக்கு பக்கத்தில் இடதுபுறத்தில் பெரிய மலைத்தொடருங்க. இடதுபுறத்தில் கீழே போகக்கூடிய இந்த சாலை வந்து இங்கே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போகக்கூடிய சாலைன்னு சொன்னாங்க. நம்ம வனத்துறையினர் வந்து பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா நல்ல முறையில் இந்த காடுகள்லாம் பார்த்துக்கிறாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் வந்து கெத்தேசால். இந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பதற்காக இந்த மலையோட பாருங்கள், அந்த பகுதியில் ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்கிறதா வந்து ஓட்டுநர் என்ன சொன்னார். இது ஒரு பேருந்து நிறுத்தங்க, நிறைய மக்கள் ஏறுறாங்க பாருங்கள். இந்த பகுதி முழுவதையும் வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையினர் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. பேருந்து ஏற வர மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குங்க. ஏதாவது விலங்குகள் இருந்தாலும் நல்லாவே தெரியுங்க. இந்த கேர்மாலம் வனப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் தாளவாடி வட்டத்துக்கு உட்பட்டதுங்க. பகல் நேரமே இந்த பகுதியெல்லாம் வந்து பயமுறுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இன்னும் இரவு நேரத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேர்மாலம் ஊராட்சியில் 11 சிற்றூர்கள் இருக்குங்க. இந்த மலைப்பகுதியோட அதிகாலை நேர வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரலும் இருக்குங்க. கோடை காலத்தில் ஓரளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதி இன்னும் மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. காடுகள் வந்து நம்ம நாட்டோட உயிருங்க. இதை நாம் தாங்க பாதுகாக்கணும். அதனால் தேவையில்லாத இந்த நெகிழியெல்லாம் கொண்டு வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்து போடாதீங்க. நாம் போயிட்டுருக்கூடிய இந்த மலையோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 அடியிலேருந்து 4000 அடிக்குள்ளே இருக்குங்க. சாலை முழுவதுமாக தொடர்ச்சியான வளைவுகள் தாங்க வருது. காணொலியில் பாதை முழுவதுமே வந்து நம்ம காமிச்சிருப்போம். அதே மாதிரி காடுகளையும் முழுவதுமாக காமிச்சிருப்போம். அதனால் காணொலியை தவிர்த்துட்டு யாரும் போக வேண்டாம். திரும்பவும் இந்த பகுதியில் இந்த யூக்காலிப்டஸ் மரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு இந்த மலைப்பகுதியை பற்றின தகவல்களும் சிறப்புகளும் தெரிஞ்சாலும் மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இங்கே பாருங்கள், காணக்கரை அப்படிங்கிற ஒரு ஊர் வந்திருக்குங்க. இந்த பகுதியில் பாருங்கள், ஒரு மேல்நிலை குடிநீர் தொட்டி, ஒரு நிழல் கூடம், அதுக்கப்புறம் நிறைய வீடுகளும் காணப்படுது. இந்த இடத்துலேருந்து கேர்மாலம் வன சோதனை சாவடிக்கு 5 நிமிடங்கள் ஆகும்னு சொல்லிட்டு ஓட்டுநர் என்ன சொன்னார். அப்போ நம்ம கேர்மாலம் வன சோதனை சாவடிக்கு பக்கமாக வந்துட்டோம். ஏற்கனவே இந்த பகுதிக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த பகுதியெல்லாம் நம்ம பயணம் செஞ்சு சுற்றி பார்க்க வேண்டிய இடங்க. இந்த பகுதியில் வந்து முழுவதுமாக அந்த கம்பி வேலிகள் போட்டிருக்காங்க, எந்த விலங்கினங்களும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. கேர்மாலம் வன சோதனை சாவடி வந்துருச்சு பாருங்கள்.
இந்த இடத்துல இந்த வனச்சரக அலுவலகம் இருக்குது. முன்னாடி பாருங்கள் கேர்மாலம்னு சொல்லிட்டு பலகையில் எழுதப்பட்டிருக்கு. நாம் வந்து இப்போ பேருந்துலேருந்து இறங்கிடலாம். நாம் வந்த பேருந்தும் பாருங்கள் கிளம்பிருச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேர்மாலம் வன சோதனை சாவடிட்டு வந்துட்டோம். ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் 15 நிமிடங்களுக்கு அப்புறமா வந்து இந்த சோதனை சாவடிட்டு நம்ம வந்திருக்கோம். நாம் வந்த பேருந்தும் போயிடுச்சு. இப்போ அடுத்த பேருந்து வந்து 11:30 மணிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்தெல்லாம் போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு அதை ஒரு காணொலியை நம்ம எடுத்து போடலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம காணொலியை வந்து லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.